தமிழன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை அலசல்ல நாம முதல்ல பார்க்க போற படம் ராயன். தனுஷுடைய 50வது படம். அவரே கதை எழுதி அவரே நடிச்சிருக்காரு, அவரே தான் இயக்கியிருக்காரு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவர் இயக்குனது மட்டும் இல்லாமல் 2 மாபெரும் இயக்குனர்களை வச்சு இயக்கியிருக்காரு அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். கதைப்படி ராயன் அவருக்கு 2 தம்பிகள், அதுக்கடுத்து அவங்க அம்மா டெலிவரி டைமில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க. திடீர்னு அவங்க போன அப்பா அம்மா 2 பேரையும் காணோம். அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அந்த பூசாரி வீட்டில் தஞ்சமடைகிறாங்க. தஞ்சமடையும் போது அந்த பெண் குழந்தைய அந்த பூசாரி இன்னொருத்தவருக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இதனால் கோபமடைகிற ராயன் தன்னுடைய இன்னொரு தம்பிகள் 2ஐயும் எழுப்பி தன்னோட தங்கச்சியும் கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் போகும்போது அந்த பூசாரி அவரை மறைக்கிறாரு. அதனால் கோவப்பட்டு ஆத்திரத்தில் அந்த பூசாரியை வெட்டி எரிஞ்சிட்டு அவர் அங்கேருந்து ஒரு லாரி மூலமாக சென்னைக்கு தப்பிச்சு வர்றாரு. அந்த லாரியோடைய ஓனரான செல்வராகவன் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு, ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு. ராயன் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி அவங்க தம்பி தங்கைகளை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றாரு. அதே மார்க்கெட்டில் அவர் ஒரு தனியாக ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்காரு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி தம்பிகள் எல்லாருமே ஒருத்தர் காலேஜ் போகிற, ஒருத்தர் 7:30 எழுத்துக்கிட்டே வருவார், தங்கச்சி வீட்டில் சமைப்பாங்க. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எப்போவுமே சந்தீப் கிஷன் அவருடைய 2வது தம்பி எங்கேயாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை நல்லா போகுதுன்னு ஒரு கோஷ்டிக்கிட்ட அதை கை மாற்றி விட சொல்லி கேட்கும் போது ஒரு சண்டை வந்துடும். அந்த சண்டை அதோடு நின்றுருந்தாலும் பரவாயில்ல, இவருக்கு காதல் தோல்வியில் ஒரு சின்ன பிரச்சனையில் கைகலப்பில் ஒரு பெரிய சண்டையாயிடும். அந்த பெரிய சண்டையில் ஏற்கனவே போலீஸான பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பெரிய கேங் மேலே ஒரு கண் இருக்கும். ஸோ இதை அவர் சாதகமாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுவார். ஆனாலும் தம்பியை தப்பான இடத்துல போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே தனுஷ் மூக்க நுழைப்பார். இப்போ அது மூக்க நுழைச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதைக்கருகமேவும். படத்தில் தனுஷை ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காரு. அதாவது ஒரு நடிகரான தனுஷ் அப்படின்னா அவருடைய நடிப்பில் எப்போவுமே ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கும். நார்மலாக அவர்கிட்ட ஒரு இன்னோசென்ட்டான ஒரு காமெடியெல்லாம் இருக்கும் இல்லையா, இதில் அது எதுவுமே கிடையாது. ரொம்ப ஷட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் தனுஷை முக்கியமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நிறைய மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி சந்தீப் கிஷனுக்கும் அபர்ணா பாலமுரளிக்குமே ஒரு சாங் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்களோட கதை தான் அதிகமாகவே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. தனுஷ் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு கோ ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தது கமல்ஹாசனுக்கு அப்புறம் தனுஷாக தான் இருப்பார் அப்படின்னு அறுதிட்டு சொல்லலாம். அது மாதிரி துஷாரா விஜயன் தனுஷுடைய தங்கச்சியாக வராங்க. அந்த லோக்கல் ஸ்லாங்கில் பின்னி பெடல் எடுக்கிறாங்க, அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, அவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க. காளிதாஸ் ஜெயராம் ஒரு பக்கம் அவருக்கு முடிஞ்ச ஒரு ப்ளே பண்ணுறாரு. அந்த ப்ளேலேயுமே அவருக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்குது. அந்த மேனரிசமும் செம்மையாக சூப்பராக இருக்குது. ஸோ நடிப்பில் எஸ்ஜே சூர்யா, நடிப்பு வரக்கன் எஸ்ஜே சூர்யா அவருமே இதில் ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, செல்வராகவன் ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்னா அந்த ரோல் அவர் தான் ஆக்சுவலாக அந்த பாய்ஸ் படத்தில் எப்படி விவேக் ஒரு ரோல் தாங்குவாரோ அது மாதிரி அந்த ரோல் இங்கே தாங்கிட்டு இருக்காரு. இதில் இவங்க இத்தனை கதாபாத்திரங்கள் அவங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால் இதில் சோடை போனவங்க ஒரே ஒருத்தவங்க யாருன்னா வரலட்சுமி சரத்குமார். இதில் முழுக்க தனுஷ்காக மட்டுமே நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா வரலட்சுமி சரத்குமாரோடைய ரோல் ஒவ்வொரு படங்களும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லாமல் அவங்க நாட்டாம படத்தில் மிக்சர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரோலாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம். படத்தில் ஒளிப்பதிவு அவ்வளவு அற்புதமாக இருக்குது. படத்தில் ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்டு ஒர்க்லாம் பிச்சுக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. படத்தை சென்னை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் எடுத்திருக்காங்க. அதனால் நிறைய இடங்களும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டை தத்ரூபமாக காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நிறையவே மெனக்கெட்டு இருக்குது. படம் முழுசும் தெரியுது. படத்தோடைய பக்கபலமாக இருக்கிறது ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த இசை. ஏஆர் ரஹ்மானுடைய இசை அப்படின்னும் போது அது எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சமீபத்திய அவருடைய அந்த பாடலான உசிரை நீதானே அப்படிங்கிற அந்த சாங்கு பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் பல பேருடைய காலர் டோனாகவே மாறிச்சு. அந்த 20 செகண்டு ஏஆர் ரஹ்மானுடைய மிஸ்மரைசிங்கை எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு அதில் இருந்துச்சு. ஸோ வாட்டர் பாக்கெட் சாங்கும் சரி, இப்படி படத்தில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த கதை அவ்வளவு தத்ரூபமாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இதில் குறையாக பார்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. இதில் முதல் குறையாக பார்க்க வேண்டிய சில என்ன, அங்கங்கே லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையவே இருக்குது.
லாஜிக் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னும் போது ஒரு சில இடங்களில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு கன்வின்சிங்காக எந்த ஒரு காட்சிகளும் அங்கே வைக்கப்படலை. ஸோ இந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் இது அவருடைய 50வது படம். ஸோ 50வது படம் ஒரு கேங்ஸ்டர் படமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ அந்த கேங்ஸ்டர் படத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் என்னென்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டார். ஆனால் இதுக்குள்ளே அவர் குடும்பத்தை திணிச்சது தான் ஒரு தப்பான ஒரு விஷயமா தெரியுது. ஏன்னா தமிழ் சினிமாவில் குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. அந்த குடும்பத்துக்காக போராடுற ஒருத்தன் கேங்ஸ்டராக மாறுறான் அப்படின்னா மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மக்களால் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் கூட நிறைய குடும்பப்பாங்கான படங்கள் வந்துருச்சு. இப்போ அஜித்துடைய வலிமை படத்தை எடுத்துக்கோமே. வலிமை படத்தில் வந்து தன்னுடைய தம்பி தப்பான இடத்துக்கு போகிறான் அப்படிங்கிறதுக்காக அஜித் கடைசி வரைக்கும் அவனை தப்பான இடத்துக்கு போக விட்டுறக்கூடாது, பிடிச்சு இழுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேமிலி வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து அவர் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கதை ஒரு அண்ணன், 2 தம்பி, ஒரு தங்கச்சி அப்படின்னும் போது இதில் 1000 கதைகள் சொல்லலாம். சரத்குமார் நடித்த சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு படம் KS ரவிக்குமாரோடைய இயக்கத்தில், அதுலேயுமே ஒரு அண்ணன், அப்புறம் முரளி, அப்புறம் வந்து மனோஜ் பாரதிராஜா, இந்த மாதிரி 2 தம்பிகள், கடைசியாக வந்து ஒரு தங்கச்சியான காவேரி. ஸோ காவேரியை வந்து புகுந்த இடத்துல கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, இதனால் வந்து தம்பி தங்கச்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அந்த தங்கச்சி அண்ணன் பாண்டு எப்படி சொல்ல வருது அப்படின்றதான் அந்த படத்துடைய மையக்கருத்து. அது எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த பாசத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சோ அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்து அத்துமீறி போகுது. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு ஆல்ரெடி A சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இதில் நிறைய வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது. நிறைய இடங்களில் ரத்தம் சொட்ட சொட்ட அருவாள் வெட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து தப்பான ஒரு விஷயங்களும் உள்ளே புகுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் குறைச்சிருந்துருந்துருக்கலாம். ஏன்னா தனுஷுக்குன்னு எப்போவுமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. இப்போது A சர்டிஃபிகேட் கொடுக்குறதுலாம் கண்டிப்பாக 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வர முடியாது. அப்போது 18 வயசுக்கு கீழே வர முடியாது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு அம்மாவோ இல்லை ஒரு அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க வர முடியாமல் போயிடும். ஸோ இது படத்துடைய கலெக்ஷனை பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த A சர்டிஃபிகேட்டுக்கு குறைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு ஏறி இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த படத்துடைய திரைக்கதை, இந்த திரைக்கதையை அங்கே 2 பெரிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த 2 பெரிய இயக்குநர்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு சஜஷன்ஸ் கேட்கலாம். கன்வின்சிங்கான சில விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கு என்ன மாதிரியான மாற்று வழிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்களையும் அவங்க கொஞ்சம் யோசித்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் அதில் தென்படுது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு படம் அந்த கதை ஒன்றை சொல்லி முடிச்சிருச்சு, இதோடைய படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு மாதிரியான ஆங்கிளில் கதை ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போன கதையை ஏன் செகண்ட் ஹாஃபில் ஸ்ட்ரெச்சாக பிடிச்சி இழுக்கணும் அப்படிங்கிறதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் தனுஷுடைய இந்த ராயன் படம் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலி ஸ்டோரி. என்ன நேயர்களே, இந்த வார திரையலசல்ல படங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசினோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில படங்களோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.